பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இவர்கள் 10 பேரும் கன்னிகை கூட்டத்தார். ஆமாம், இவர்கள் பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்கள். இவர்கள் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றினவர்கள். ஆகவே இவர்களது பரிசுத்தத்தை சுட்டிக்காட்டும் விதமாக கன்னியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இங்க பாருங்களேன், ஒவ்வொருவரது விளக்கும் எவ்வளவு பிரகாசமா எரிகிறது. ஹலோ சிஸ்டர், என்ன உங்க விளக்கு அணையிற மாதிரி தெரியுது? சீக்கிரம் எண்ணெய் எடுத்து ஊத்துங்க. ஓ ஆமா, அணைய போகுது. பாத்திரத்துல எண்ணெய் வச்சிருக்கீங்க தானே? நான் பாத்திரத்துல எண்ணெய் நிறைய வச்சிருக்கேன். சிஸ்டர், உங்க விளக்கு எல்லார் விளக்கையும் விட பிரகாசமா எரியுதே. ஆமா, நான் எவ்வளவு பெரிய பரிசுத்தவாட்டி தெரியுமா? ஏப்ல, நான் தான் சர்ச்சிலேயே முக்கியமான ஆளு. எரியாதா பின்ன? இங்கே ஒரு சில கன்னியர்கள் தங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் குறைவா இருந்தும் மற்றவர்களுக்கு தெரியாதபடி அதை மறைச்சிட்டாங்க. எரிகிற விளக்கு வெளியில தெரியும், பாத்திரத்துல வச்சிருக்கிற எண்ணெய் வெளியில தெரியாதுல்ல. இப்படிப்பட்ட கன்னியரை போல் இன்றும் நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களது அந்தரங்கத்திலே கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லாதிருந்தும், தனது ஆத்தும ரட்சிப்பில் போதுமான நம்பிக்கை இல்லாதிருந்தும், அவற்றை தங்கள் குடும்பத்தாரிடமோ அல்லது போதக குருமார்களிடமோ தெரியப்படுத்தி போதிய ஆலோசனை பெற மனமில்லாமல் தங்களை பரிசுத்தமுள்ள கண்ணீராக வெளியே காட்டுகிறாங்க. என்ன ஒரு சிலரோட விளக்கு அணையிற மாதிரி மங்கி எரியுது. நாங்க எல்லாரும் பாத்திரத்துல எண்ணெய் வச்சிருக்கோம், அதை ஊத்தி சரி செஞ்சுக்கிடுவோம். ஓகேவா? மணவாளன் எப்ப வேணாலும் வருவாரு, எல்லாரும் ஆயத்தமாயிக்கோங்க. சரி சரி, ஆயத்தமாக்கிறோம். ஆமா, இப்ப எரிஞ்சிட்டு தானே இருக்கு. அறிவிப்பாளர் சொன்னது சரிதான். நம்மள சிலரோட விளக்கு அணையிற மாதிரி தான் தெரியுது. ஏய் கூல்மா, இப்ப எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? மணவாளன் சீக்கிரமா வருவதாகவும் அறிவிப்பாளர் சொன்னாரு. அதை கவனிச்சிங்களா? ஆமா கவனிச்சேன், நானும் கவனிச்சேன். மணவாளன் இப்ப வருவாரு, நாம எல்லாரும் உள்ள போறோம், அவ்வளவுதான். என்னமோ ஜாக்கிரதையா இருங்க. இங்கதான் இவங்க தவறிட்டாங்க. மணவாளனுக்காக காத்திருந்த அவர்கள் மணவாளன் வர தாமதித்த போது மயக்கமடைந்துட்டாங்க. புத்தி உள்ளவர்களுமா அப்படின்னு கேட்டா, ஆம், எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். காரணம், குறிப்பிட்ட அந்த நாளானது பரிசுத்தவான்களும் எளிதாக பாவம் செய்யத்தக்க வகையை உலகம் ஏற்படுத்தி தந்திருந்தது. ஆக எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். அவர்கள் எதிர்பாராத அந்த இரவிலே மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக கன்னியரே, பரிசுத்தவான்களே, கிறிஸ்தவர்களே, புறப்படுங்கள், புறப்படுங்கள். மணவாளன் வருகிறார். இதோ மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார். சிஸ்டர், கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. நான் உங்களுக்கு தர முடியாது. சிஸ்டர், உங்ககிட்ட இருக்கா? இல்ல சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர், கொஞ்சம் எண்ணெய் தாங்களேன், என் விளக்கு அணைஞ்சிருச்சு. என்னது அணைஞ்சிருச்சா? என்ன கொஞ்சம் கூட இல்லையா? என் விளக்கு அணைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் தாங்களேன் ப்ளீஸ். இல்ல சிஸ்டர், நானும் இவ்வளவு நேரம் எண்ணெய் கவனிக்காம தூங்கிட்டேன்.
இருந்த எண்ணெய முழுசா ஊத்தி இப்பதான் எரிய வச்சிருக்கேன். சிஸ்டர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, யார் விளக்கெல்லாம் அணைஞ்சிருக்கு, சீக்கிரமா இங்க வாங்க. இப்போ உங்களுக்கு நாங்க உதவி செய்யற நிலைமையில இல்ல. ஒண்ணு செய்யுங்க, விக்கிறவங்க கிட்ட போய் எண்ணெயை வாங்கிட்டு சீக்கிரமா வாங்க. ஐயோ அப்படியா? போங்க போங்க, போய் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. சரி வாங்க வாங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். அவர்கள் வாங்க போன போதோ மணவாளன் வந்து விட்டார். எரிகிற விளக்கை பிடித்துக்கொண்டு ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட போனார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கும் திறக்கணும். என்னை உங்களுக்கு தெரியலையா? எங்களுக்கும் திறங்க, நாங்களும் கன்னிகை கூட்டத்துல இருந்தவங்க தான். தரங்க ப்ளீஸ். எங்களுக்கும் திறக்கணும், ப்ளீஸ் திறங்க ப்ளீஸ். ஆண்டவரே ப்ளீஸ் திறங்க, விட்டுடாதீங்க. நான் ஒன்னு சொல்லுறேன், கேட்டுக்கோங்க. உண்மையிலேயே சொல்றேன், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. புத்தி இல்லாம நடந்துகிட்டோம். என்னை குறைவா இருந்தோம். நான் ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன். பாத்திரத்துல இல்லாத என்ன யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு விளக்க காட்டி பெருமைப்பட்டுக்கிட்டேன். இப்படி ஆயிருச்சு. நான் இப்ப என்ன செய்வேன்? இவர்கள் எவ்வளவு புலம்பினாலும் கதறினாலும் அடைக்கப்பட்ட கதவு இனி இவர்களுக்கு திறக்கப்பட போவது இல்லை. கிறிஸ்துவின் இந்த உவமையின் கருத்தை நாம் உணர்ந்து மணவாளன் தாமதிக்கிற இன்றைய நாட்களில் நாம் விழித்திருந்து பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டவர்களாய், ரட்சிப்பின் நம்பிக்கையுடையவர்களாய் காணப்படுவோம். மணவாளன் சீக்கிரமாய் வருகிறார். மணவாளன் சீக்கிரமாய் வருகிறார். மணவாளன் சீக்கிரமாய் வருகிறார். இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.